ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்லாம் சீவகசிந்தாமணி கம்பராமாயணம் எதில் இருந்து அமைந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா விருத்தம் என்ன ஒரு வகை செய்யுளில் இருந்து அமைந்தது அப்படின்னு. சிலப்பதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா பாட்டு முறைநடை கலந்து பல்வகை செய்யுளில் இருந்து அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டில் காப்பி இலக்கணம் சிலவற்றை எதனுடைய பின்பு ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில வச்சு நம்ம இப்போ பார்த்துடலாமா? பாஞ்சாலி சபதம் குயில்பாட்டு இதனுடைய ஆசிரியர்னு பார்ப்போங்க நமக்கு பாரதியார். பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சி கவி இது யாருடையது? பாரதிதாசன். மருமக்கள் வழிமான்மியம் கவிமணி இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம் இது கண்ணதாசன் அவர்கள். பாரத சக்தி மகாகாவியம் இது கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்களுடையது. ராவண காவியம் புலவர் குழந்தை இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகே, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.